நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதி உண்டாயப்படுவாங்க. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக்குவோம். எல்லா நன்மைகளுக்கும் தோற்றும் காரணமாயிருக்கிற எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, இந்த வழிபாட்டு மனை நம்முடைய திருப்பெயரின் மாட்சிமைக்கென்று திருநிலைப்படுத்தப்பட்ட திருநாளை நினைவு கூறுகின்ற இந்த வழிபாட்டிலே நம்முடைய நிறைவான எழுந்திருங்கள் எங்களோடு இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு ஈடாக எண்ணத்தை செலுத்துவேன். நம்முடைய மீட்பின் பாத்திரத்தை கையிலேயே உம்முடைய அரசு இந்த மண்ணுரையை நிறுவப்படுவதற்கு பணியாற்றுவேன் என்கிற ஒப்படைப்போடு உடைய சமூகங்களை நாங்கள் ஒப்புவிக்கிறோம். இப்பொழுது உடைய வார்த்தைக்கு என்று காத்திருக்கிறோம். உடைய ஆவியான வழியாக எங்களோடு பேசுகிறார்கள். இயேசு என்ற திருப்பெயரை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். ஆலயம் திருநிலைப்படுத்தப்பட்ட திருநாளாகிய இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்வடைகிறேன். இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆவியானவர் உணர்த்துகின்ற செய்தி திருப்பாடல் 84 மூன்றாவது வசனமும் 10வது வசனமும் படிக்கிறேன். கவனியுங்கள். படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் கடைக்கலான குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிற்றுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. 4வது வசனம். உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பெயர் பெற்றோர், அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். 10ஆம் திருமொழி. வேற்றிடங்களில் வாழும் 1000 நாள்களிலும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதிலும் என் கடவுளது இல்லத்தின் வாய்க்காவலனாய் இருப்பதே இனிமையானது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, படிக்க கேட்ட இந்த திருவசனங்கள் வழியாக இறை இல்லம், ஆலயம், வழிபாட்டு மனை, இந்த வார்த்தைகளை குறித்து எழுதப்பட்டிருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பழைய மொழிபெயர்ப்பிலே ஆலயம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அது சமஸ்கிருதம் கலந்த சொல். கோவில் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். கோவில் என்றால் அரசன் வாழ்கின்ற இல்லம், கடவுளை அரசராக பார்க்கின்ற அந்த எண்ணம் என்பது முடியாட்சியின் காலத்திலே இருந்த பார்வை. கோவில் கடவுளை அரசராக பார்ப்பது, எல்லாருக்கும் வாழ்வளிப்பவர் தான் அரசர். எல்லாருக்கும் கடவுள் வாழ்வளிக்கிறார். சுப்ரீம் பவர், அதிகபட்ச உச்சபட்ச அதிகாரம் என்பது அரச அதிகாரம் என்ற அந்த சிந்தனையோடு கடவுளை இந்த மானுடவியல் பார்வையில் நின்று பார்க்கின்ற போது கடவுளுக்கு ஒரு உருவம், கடவுளுக்கு ஒரு தோற்றம், ஒரு அதிகாரம் கொடுத்து பார்க்கின்ற போது உச்சகட்ட அந்த உச்சபட்ச அதிகாரம் என்பது அரச அதிகாரம் என்பதனாலே கடவுளை அரசராக பார்க்கின்ற மனநிலை இருந்தது. அரசர்களை கடவுளாக வழிபடுகின்ற மக்களினங்களும் இருந்திருக்கின்றன.
என்பதை நாம் திருமறையிலே பார்க்கிறோம். பாபிலோன் அரசன் தன்னைத்தானே கடவுளாகவே பிரதிநிதித்துவப்படுத்தி தன்னுடைய சிலையை நிறுவி அதை கடவுளாக வழிபட மக்களை அந்த அடிமைத்தனப்படுத்தின அந்த வரலாற்றை நாம் திருமறையிலே படிக்கின்றோம். இது ஆலயம் அல்லது கோவில் என்பதை குறித்த ஒரு அடிப்படையான பார்வை. நாம் வாழ்கின்ற இந்த சூழலிலே வழிபாட்டு மனை, இறை இல்லம் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். இறை இல்லம் என்பது கடவுள் இங்கே வாழ்கிறார் என்பதை குறிப்பதனாலே இதற்கு பெயர் இறை இல்லம். மக்கள் இங்கே வந்து கூடி கடவுளை வழிபடுவதனாலே இதற்கு வழிபாட்டு மனை என்ற பெயரை நாம் கொடுக்கலாம். மனை என்றால் வீடு என்பது பொருள். வழிபாட்டு மனை என்பது என்று சொல்லியிருப்பது கடவுளின் மக்கள் ஒன்று கூடி வந்து கடவுளை வழிபடுகின்ற இல்லம் என்பதனாலே இது வழிபாட்டு மனை என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தலாம். இங்கே திருப்பாடல் ஆக்கியோர் சொல்லுகின்ற போது கடவுளின் இல்லம் என்பது பல்வேறு புரிதல்களை உடையது. இஸ்ரேல் மக்களுடைய காலத்திலே கடவுளுடைய வார்த்தைகள் அடங்கிய அந்த கற்பலகைகள், கடவுளின் கட்டளைகள் எழுதப்பட்ட அந்த கற்பலகைகளை ஒரு பெட்டியிலே வைத்து அந்த பெட்டிக்கு கிருபாசனம் என்ற பெயர் கொடுத்து, நம்முடைய தமிழ் மொழியை சொல்ல வேண்டுமானால் உடன்படிக்கை பேழை, கடவுள் மக்களிடத்தோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையை ஒரு பெட்டியிலே வைத்து அந்த பெட்டியை உடன்படிக்கை பேழை என்று வைத்து அதை சும்மா கையில் அப்படி நேரடியாக தொடக்கூடாது. மாறாக அந்த பேழைக்கு இரண்டு புறத்திலும் ஒரு கைப்பிடி கொடுத்து நீளமாக ஒரு கைப்பிடி கொடுத்து அந்த கைப்பிடியை தான் தொட வேண்டும். ஆசாரியர்கள் மாத்திரம்தான் அந்த பேழையை தொட வேண்டும். குறிப்பாய் தலைமை ஆசாரியனாக இருந்த ஆரோன் மாத்திரம்தான் அதை முதலாக தொட முடியும். அப்புறம் தலைமுறை மாறுகின்ற போது ஆரோனினுடைய வழித்தோன்றலாக இருந்த அந்த பிள்ளைகள் தலைமை ஆசாரியத்துவம் வருகின்ற போது அவர்கள் அதை தொழுவார்கள். இந்த நிலை மோசேயின் காலத்திலே தொடங்கி தாவீதின் காலம் வரையிலும் அது தொடங்குகிறது. தாவீதுக்கு வயதாகின்ற போது சாலமோன் அங்கே கோவிலை கட்டுகிறார். அதன் பிறகு அந்த உடன்படிக்கை பேழை கொண்டு வந்து வைக்கப்படுகின்ற அந்த இடம் பேர் தான் பலிபீடம். பலிபீடம் என்பது நன்கு பொருள் உடையது. ஒன்று, பலி செலுத்துகின்ற இடம். அந்த நாட்களிலே பலிபீடம் என்பது பலி செலுத்தி அந்த ரத்தத்தை கொண்டு வந்து அந்த கொம்புகளிலே ஊற்றிவிட்டால் பாவ மன்னிப்பு கிடைத்து விடும். அது நன்றி செலுத்துகிறது அல்லது பாவ மன்னிப்பு, குற்ற நிவாரண பலி, இப்படி 7 விதமான பலிகளை செலுத்தி அந்த ரத்தத்தை கொண்டு வந்து அந்த பலிபீடத்தின் கொம்புகளில் ஊற்றுகின்ற போது கடவுளுடைய அருள் அவர்களுக்கு கிடைக்கும் என்பது அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே அதற்கு பெயர் பலிபீடம். இன்னொரு புறம் அது இந்த உடன்படிக்கை பேழை வைக்கின்ற இடம்தான் இந்த திருமேசை என்பது அதனுடைய பொருள். இன்றைக்கு அதற்கு பேர் என்னன்னா, கிறிஸ்துவனுடைய இரத்தமும் சதையும் இங்கே புது உடன்படிக்கையின் அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை வைப்பதற்கான இடம்தான் இந்த திருமேசை. இதெல்லாம் இந்த பலிபீடத்தை குறித்த செய்தி. ஆகவே இந்த உடன்படிக்கை பேழையை கொண்டு வந்து அந்த திருமேசையை வைத்து அதை புனிதமான இடமாக மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி பழைய வார்த்தையிலே இருக்கும். அங்கே எல்லாரும் போக முடியாது. பிரதான ஆசாரியர், தலைமை ஆசிரியர் மாத்திரம்தான் உள்ளே இருக்கக்கூடிய. அதற்கு வெளியே பரிசுத்த ஸ்தலம் என்ற இடத்திலே ஆயர்மார்கள் இருப்பார்கள். அதற்கு வெளியே பாடல் குழுவினர், லேவியர்கள் இவர்கள் எல்லாம் இருப்பார்கள். அதனை தாண்டிதான் இறை மக்கள் அமர்ந்திருப்பார்கள். குறிப்பாக ஆண்கள் தான் இருப்பாங்க. பெண்களுக்குரிய இடம் பின்னால் இருக்கும். வேற்றின மக்கள் கோவிலுக்குள்ளேயே வர முடியாது. இவர்களெல்லாம் ஆலயத்தினுடைய அமைப்பில் இருந்த
நிலைகள். இப்படிப்பட்ட சூழலிலே இந்த உடன்படிக்கை பேழை அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆலயம் கோவில் என்பது பலி செலுத்துகின்ற இடம், கடவுளோடு ஒப்புரவாகுவதற்கான இடம், கடவுளின் மக்கள் கடவுளை தொழுது கொள்ளுகின்ற இடம். இவைகளெல்லாம் நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். அதோடு கூட ஆண்டவர் சொல்லுகின்ற போது என் தந்தையின் இல்லம் அனைத்து மக்களுக்குமான இறைவேண்டலின் இல்லம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆலயம் கோவில் என்பது எதற்கு? கடவுளின் மக்கள் கடவுளை தோல்வி கொள்ளும்படியாக தங்களுடைய எண்ணங்கள், தங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கடவுளின் திருமுறைகளை வந்து சொல்லி கடவுளின் அருளையும் அமைதியையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுகின்ற இடம்தான் கோவில். இது அனைத்து மக்களினங்களுக்குமானது என்பது எரேமியாவின் காலத்திலே சொல்லப்பட்டிருந்தது. ஆண்டவர் அதை வலியுறுத்தி சொல்கிறார். என் தந்தையின் இல்லம், இது ஆண்டவரின் இல்லம் என்ற வார்த்தை எரேமியா இறைவாக்கு நூலிலே 7ஆம் பிரிவிலே எழுதப்பட்டிருக்கும். ஆண்டவர் அதை சொல்லுகின்ற போது என் தந்தையின் இல்லம் அனைத்து மக்களினங்களுக்குமான இல்லமாய் இருந்தது என்று சொல்லி வலியுறுத்தி சொல்வார். ஆகையால் கோவில் என்பது அனைத்து மக்களினங்களுக்குமானது என்பது ஒரு முக்கியமான செய்தி. அடுத்தபடியாக இந்த 84வது திருப்பாடல் உள்ளே பார்த்தோமானால் கடவுளின் கோவில் மனிதனுக்கு மாத்திரம் சொந்தமானது அல்ல, எல்லா படைப்புகளுக்கும் அங்கே வாழ்விடம் உண்டு, வாழும் உரிமை உண்டு. பழைய கோவில்களிலே பார்த்தோம்னால் நிறைய மாடங்கள் இருக்கும் இல்லையா? வென்டிலேட்டர்ஸ் வைக்கப்பட்டிருக்கும். அந்த வென்டிலேட்டர்ஸ் தான் பறவைகளுக்கு கூடு கட்டி குஞ்சுகளை பொறுத்து தன்னுடைய இடத்தை பெருக்கின்ற இடமாகவே கோவிலே அவைகள் இருந்தன. இன்றைக்கு வெறும் சுவர்தான் கட்டி வச்சிருக்கிறோம் இல்லையா? வேற உயிரினங்கள் அங்கே தங்குவதற்கு இடம் கிடையாது. இப்படிப்பட்ட நிலையிலே அடைக்கால் பூமிக்கு உம்முடைய பீடங்களில் இடம் கிடைத்திருக்கிறது. கடவுளுடைய கோவிலே அவருடைய பீடங்கள் இருக்கின்ற இடத்திலே எங்க பீடம் எங்க இருக்குது? இங்கே முன்னாடி அதான் மகா பரிசுத்த தலம். அப்ப அங்க என்ன சொல்லுது? எல்லா உயிர்களுக்குமான வாழ்வாதாரம் நிறைந்த இடம் எங்கே இருக்கிறது என்றால் இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் தான் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்திருக்கிறது. அடைக்கலான் குருவி என்பது எதை குறிக்கிறது என்றால் நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க தவிடு குருவின்னு சொல்லுவாங்க, தெரியுங்களா? தவிடு குருவின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. சாம்பல் கலர்ல இருக்கும். அவைகள் 7 குருவிகள் ஒன்றாக இருக்கும். அதனாலே அதுக்கு செவன் சிங்கர்ஸ் என்ற பெயரும் இருக்கிறது. அந்த குருவிகள் 7 குருவி ஒன்றா இருக்கும். நம்ம அதை எண்ணி பார்த்தோம்னா தெரியும். அந்த பறவைகள், அந்த குருவி அடைக்கலான் குருவி என்று நம்முடைய சமூகத்திலே அது புரிந்து கொள்ளப்படுகிறது. உண்மையிலே அடைக்கலான் குருவி என்பது எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. ஆனால் அடைக்கலான் குருவி என்பது இந்த தவிடு குருவி அல்லது இந்த செவன் சிங்கர்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற குருவியை தான் அடைக்கலான் குருவி என்று சொல்லுகிறார். அந்த லீஸ்ட் நிறைய சும்மா ஜோக்ஸா சொல்லும்போது விலை அதிகமாக இருக்கிற மீன்லாம் மீன் தொட்டில அழகு சாதனங்களா இருக்குது. விலை கம்மியா இருந்தால் அதை என்ன பண்றாங்க? போட்டு சட்டியில போட்டு வறுத்து சாப்பிட்டுறோம். அப்படின்றது எதுவுமே காஸ்ட்லியா இருந்தா அதை அழகு பொருளாக பார்க்கின்ற நிலையும் ரசிப்பதோடு நிறுத்தி கொள்கிறோம். அது கொஞ்சம் மலிவானதா இருந்தால் என்ன பண்றான்? போட்டு உணவு பொருளாக்கி விடுகிறோம் என்பது ஒரு விதமான பார்வை. ஆனால்
இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த சமூகம் எதையெல்லாம் ரொம்பவும் மலிவானது என்று சொல்லுகிறதோ அவைகளுக்குத்தான் கடவுளின் திருவிழத்தின் மீது முதன்மையான இடம் அளிக்கப்படுகிறது என்பதுதான் அங்கே இருக்கிற செய்தி. அப்போ அது என்ன சொல்ல வருகிறது? கடவுளின் பார்வையிலே இந்த உலகத்தால் புறம் தள்ளப்பட்டு ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டிருக்கின்ற கடைநிலை மக்களுக்கு தான் கடவுளின் திருமுறையிலே முதன்மையான இடம். எளியவனை பூஜையிலிருந்து எடுத்து சிறுமையானவனை குப்பையிலிருந்து கடவுள் உயர்த்துகிறார். கடவுளின் திருமுன்னிலையிலே எளிமையானவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அனாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் வாழ்வழிக்கும் இடமாக கோவில் இருக்கிறது என்கிற செய்தியை திருவசனத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது என்பது பொதுவாகவே மக்கள் சொல்லுகிற பழமொழி இல்லையா? புதுமொழி என்று சொல்ல வேண்டும். காலங்காலமாக சொல்லப்படுகின்ற வார்த்தை கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது. இன்றைக்கு இந்த இப்படி ஆலயம் கட்டப்பட்டு 4 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கின்றன. அப்படிதான் 18 ஆகஸ்ட் 2018 இந்த ஆலயம் திருநிலைப்படுத்தப்பட்டது. கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது என்ற நிலையை கடந்து இந்த திட்டக்குடி கிராமத்தில் நகரத்திலே இப்போது நகராட்சியாக கட்டுகின்ற போது இது ஒரு ஊராட்சி, அப்புறம் பேரூராட்சி, இன்றைக்கு அது நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்திலே திட்டக்குடி என்பது வில்லேஜ் பாஸ்டேஜ். வில்லேஜ் பாஸ்டேஜ் ஒரு வில்லேஜ், கர்நாடக பாஸ்டேஜ் ஒரு வில்லேஜ் சர்ச்சு இல்லையா? ஆனால் இன்றைக்கு நகராட்சி ஆலயமாக இந்த திட்டக்குடி ஆலயம் தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்கிற போது ஒவ்வொரு நாளும் நாம் மதிப்பு மிக்கவர்களாக உயர்த்தப்படுகிறோம் என்ற செய்தியும் நமக்கு அதில் இருக்கிறது. பேரூராட்சியாக இருந்தாக்க விலைவாசி கம்மி, நகராட்சியாக இருந்தால் விலைவாசி அதிகம். தெரியுமா தெரியாது? அப்புறம் மாநகராட்சி ஆச்சுன்னா இன்னும் விலைவாசி அதிகமாகும், வரியும் அதிகமாகும். ஒரு நிலம் வாங்க வேண்டுமானால் பன்மடங்கு அதனுடைய விலை உயர்ந்திருக்கும். கடவுளின் ஆலயம் நமக்காக இந்த இடத்திலே கட்டப்பட்டிருக்கிறது. அதை விட சிறப்பு என்னவென்றால் நம் மக்களாகவே கூடி இந்த ஆலயத்தை கோவிலை கட்டி இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அன்றைக்கு சாலமோன் கோவிலை கட்டின போது அந்த கோயிலுக்கு பேரு சாலமோன் கட்டி எழுப்பின கோவில். ஆனால் திட்டக்குடி கோயிலுக்கு அப்படி ஒரு பேரு கிடையாது. ஏன்னா இது மக்கள் கட்டி எழுப்பின கோவில். எல்லாருடைய உழைப்பும் இதிலே இருக்கிறது, எல்லாருக்கும் இங்கே உரிமை இருக்கிறது. இங்கே என்னால் இந்த கோயிலுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைத்து கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. கம்பீரமாய் இந்த ஆலயத்திற்குள்ளே நுழைவதற்கான காரணங்களையும் உரிமையையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, மனிதருக்கு சொல்லுகிற போது இங்கே பறவைகளுக்கு கடவுளுடைய இல்லத்திலே கூடும் தன் குஞ்சுகளை வைப்பதற்கான இடமும் இங்கே இருக்கிறது. அப்ப தங்குவதற்கு கடினமான சூழ்நிலையிலே தங்குவதற்கான இடமாயும் தன்னுடைய இடத்தை விருத்தி அடைய செய்வதற்கான இடமாகவும் கோவில் இருக்கிறது என்று சொல்லுகின்ற போது இன்னொரு செய்தியை சொல்லுகிறார். எத்தனையோ மாட மாளிகைகளே அன்றைக்கு தாவீது இந்த பாடலை திருப்பாடல் ஆக்கியோன் எழுதுகின்ற போது இங்கே நான் பெரிய மாளிகைகளை கட்டி வாழ்கிறேன், ஆனால் அப்போதைக்கு அந்த மாளிகையில் குடியிருக்கின்ற நேரங்களிலே கிடைக்காத மகிழ்ச்சி ஆண்டவருடைய ஆலயத்தில் தங்கியிருக்கின்ற போது எனக்கு நிறைவாக இருக்கின்றது. அதை எப்படி சொல்றாரு? நான் ஆகாமிய கூடாரங்களிலே மாட மாளிகைகளிலே நான் 1000 நாட்கள் வாழ்கின்ற போது கிடைக்கின்ற மகிழ்ச்சியை விட கடவுளுடைய
மணி நேரங்கள், ஒரு நாள் சில நிமிடங்கள் எனக்கு மிகுந்த பேரு வகைக்குள்ள செய்கின்றதாய் இருக்கின்றது, மகிழ்ச்சி அளிக்கின்றதாய் இருக்கிறது, அமைதி நிறைந்த நேரங்களாய் இருக்கிறது. நாம் வீட்டிலே மகிழ்ச்சி அடையாது இருக்கின்ற அந்த சூழல்கள் எல்லாவற்றையும் ஆலயத்திற்குள்ளாக வந்து செல்கின்ற போது நம்முடைய ஸ்பிரிட்டே மாறிடும், நம்முடைய மனநிலைகள் மாற்றப்படுகின்றன. ஆலயத்திற்குள்ளாக வந்து செல்கின்ற போது நம்முடைய கசப்பான எண்ணங்கள், மன அழுத்தங்கள், கடினமான சூழல்கள் எல்லாமே வந்து இவை பொழுதிலே மாற்றப்படுகின்றன. ஒரு முறை நாம் ஆலயத்திற்குள்ளே வந்து செல்கின்ற போது ஒரு மாற்றுருவாக்கத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, சுகத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் இந்த இடத்திலிருந்து கடந்து செல்கிறோம். ஆகவே நலமளிக்கின்ற இடமாக ஆலயம், கோவில் இருக்கின்றது. என்னுடைய மன அழுத்தங்கள், மன அழற்சிகள் எல்லாவற்றையும் போக்கி மன அமைதியை தருகின்ற இடமாய் கோவில் இருக்கின்றது. அந்த நம்பிக்கையோடு நாம் இந்த ஆலயத்துக்குள்ளே வருவதற்கு அழைக்கப்படுகிறோம். இப்படி ஒரு கோவிலை இங்கே கட்டி எழுப்புவதற்கு உழைத்த மக்களை நாம் இந்த இடத்திலே, இந்த நேரத்திலே நன்றி கூறுவதற்கு, நன்றி கரிதனோடு நினைவு கூறுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் நமக்கு இப்படி ஒரு அழகிய ஆலயத்தை கட்டி, எத்தனையோ மக்கள் இன்னைக்கு வந்து கோவிலுக்கு போன அந்த சென்னை மாநகரம் அல்லது பல இடங்களிலே இருக்கின்ற சூழல்களை பார்த்தோம்னால் பல மைல்கள் தாண்டிதான் கோயிலுக்கு போகிற நிலையே நம்முடைய முன்னோர்களுக்கு இருந்தது. நான் குழந்தை பருவத்தில் இருக்கின்ற போது 4 கிலோமீட்டர் தூரம் வந்து நடந்து சென்றால்தான் கோவிலுக்கே போக முடியும். அப்படிப்பட்ட காலங்களை எல்லாம் கடந்து நாம் வாழ்கின்ற இடத்திலே அழைப்பு விடுத்த ஆலயம் அணி கேட்கின்ற தூரத்திலே நாம் இருக்கிறோம் என்றால் அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆகவே 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தூரத்திற்குள்ளாகவே நாம் கடவுளுடைய இந்த திருமுறை விளங்குகின்ற கோவில் இருக்கின்ற இடத்திலே நாம் வாழ்கிறோம். அதை ஆண்டவரின் மகிமைக்கென்று, ஆண்டவரின் திருப்பெயரின் மகிமைக்கென்று நாம் கட்டி எழுப்புவது கடவுள் நமக்கு போதுமான பொருளாதார வசதிகளையும் வாய்ப்புகளையும் தந்திருக்கிறார் என்பது அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். யாரோ கட்டின கோவிலே வந்து நாம் இருக்கின்றோம் என்ற நிலை என்பது வேறு. நாம் கடவுளின் திருமணில் இருக்கிறோம். ஒரு இந்த டெடிகேஷன் சர்வீஸில் வரும்போது நமக்குள்ளே ஒரு கேள்வி எழும், இந்த கோவில் கட்டப்படுவதற்கு என்னுடைய பங்களிப்பு என்னவாக இருந்தது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வருகிற போது ஏதோ ஒரு செங்கல் நாம் எடுத்து வைத்திருந்தால் கூட நம்முடைய மனதில் ஒரு மன அமைதி, மகிழ்ச்சி வரும். நானும் இந்த கோவில் கட்டப்படுவதற்கு என்னால் உயர்ந்த பங்களிப்பை செய்திருக்கிறேன் என்கின்ற போது ஒரு மனநிறைவு, ஒரு மகிழ்ச்சி. இன்னும் அதிகமாக ஆண்டவருக்கு என்று கோவிலுடைய கட்டுமானம் அல்லது திருச்சபை வளர்ச்சிக்கு என்று ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதலை பெற்றுக்கொள்வதற்கு இந்த வழிபாடு நமக்கு துணையாக இருக்கும். ஆகவே கடவுள் இங்கே குடிகொண்டிருக்கிறார் என்பதை முன்னிட்டு கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடவுளின் திருமுறைக்கு வருவதின் வழியாக மகிழ்ச்சியும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். இப்படி ஒரு கோவிலை கட்டுவதற்கு எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் அல்லது என்னுடைய நட்பு வட்டாரங்களுக்கும் பலன் கொடுத்திருக்கிறார், செல்வம் தந்திருக்கிறார் என்பதை முன்னிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும் இது உகந்த வேலையாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் நம்மோடு செய்து கொண்டிருக்கிற அந்த உடன்படிக்கையின் இடம்தான் இந்த ஆலயம். ஆகவே அவர் நம்மோடு செய்து கொண்டிருக்கிற அந்த உடன்படிக்கையை நினைவு கொண்டு கிறிஸ்து இயேசுவோடு நம்மை மீண்டும் ஒரு விசை ஒப்புவித்து அந்த உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொண்டவர்களாக ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்வதற்கு இந்த வழிபாடு நமக்கு உதவி செய்கிறது. என கருமையானவர்களே, இந்த உலகத்திலே எத்தனை இடங்களுக்கு வேண்டுமானால் செய்யலாம். நம்முடைய வழிபாட்டு மனைக்குள்ளாக வருகின்ற போது நமக்கு ஒரு பெருத்த மகிழ்ச்சி இருக்கும். நம்மை விட வசதி படைத்தவருடைய இல்லத்திற்கு விருந்தாளியாக சென்று வருகின்ற போது நம்ம கூட இப்படி ஒரு வீடு கட்டணும் என்ற எண்ணம் நமக்கு வரும். இங்கேயே கொஞ்ச நேரம் இருக்கலாம்,
ஒரு நாள் தங்கிட்டு போகலாங்கிற எண்ணம் தான் நமக்கு வரும். ஆனால் எப்படா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளுமே இருந்து கொண்டே இருக்கும். வசதி இருக்கோ இல்லையா, என் வீட்டுக்குள்ள நான் போயிடணும் அப்படின்னு நினைக்கிற உணர்வும் நிறைய மக்களுக்குள்ளே இருக்கும். நம்முடைய கோவில் அப்படின்றது நமக்கு எப்பொழுதுமே அந்த உணர்வு இருக்கவே இந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமையான நான் என்னுடைய ஊரில் இருக்கிற கோயிலுக்கு போயிடணும்னு நினைக்கிற மக்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அந்த விதமான உணர்வு நமக்கு இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து சரி செய்து கொள்வதற்கு இந்த நேரத்தில் நாம் அழைக்கப்படுகிறோம். செல்வம் நிறைந்த இடத்திலே அல்லது பறந்து விரிக்கப்பட்ட வசதி வாய்ப்புகள் நிறைந்த இடத்திலே இருப்பது என்பதை விட ஆண்டவருடைய திருமுன்னிலே நாம் தங்கியிருப்பது என்பது மிகவும் ஆசீர்வாதமானது. எனவே இந்த நேரத்திலே இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு காரணமாக இருந்த நம்முடைய உறவுகளை முன்னிட்டு நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். நமக்கு இந்த விதமான வாய்ப்புகளை கொடுத்திருப்பதனாலே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த விதமான வாய்ப்புகள் பெறாதிருக்கின்ற மக்களுக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகளை ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி எளிய கிராமங்கள், இன்னும் கோவில் இல்லாத எத்தனையோ தலைமுறை கடந்த கிராமங்கள் எல்லாம் கூட இருக்கின்றன. ஆலயம் இருக்கும், மக்கள் இருக்க மாட்டார்கள், மக்கள் இருப்பார்கள், கோவில் இருக்காது. இப்படி பலவிதமான சூழல்கள் இருக்கின்ற போது கடவுள் நமக்கு தம்முடைய திருமுன்னிலையை இந்த இடத்திலே வைத்திருக்கிறார். யார் வேண்டுமானாலும் எப்போ வேண்டுமானாலும் இந்த ஆலய கோவிலை திறந்து இங்கே வந்து கடவுளை நாம் சந்திக்க முடியும். அது தனி மனித ஜெபமாக இருக்கலாம், அல்லது இல்லை இறைவேண்டல் கூடுகையாக இருக்கலாம், உபவாச கூட்டம் நடத்தலாம், முடிகிறவு இறைவேண்டல் நடத்தலாம். இப்படி எந்த நிலையில் வேண்டுமானாலும் இந்த கோவிலுக்குள்ளாக வந்து கடவுளை நாம் தோழ்ந்து கொள்வதற்கு எப்போதும் இது திறந்த நிலையிலேயே இருக்கிறது. அந்த உரிமை எல்லா ஊர்லேயும் போயிட்டு, நான் ஐயராக இருக்கிறதுனால எல்லா ஊருக்கு போயிட்டு நான் நினச்ச மாதிரி போய் சாவி வாங்கி திறந்துட முடியாது இல்லையா? எல்லா வீட்டுக்கும் விருந்தாளியாக போகலாம், சாவி கூட நான் திறந்து நம்ம சாவி வாங்கி வச்சுக்க முடியுமா? வச்சுக்க முடியாது. நம்ம வீட்டு சாவி தான் நம்ம வச்சுக்க முடியலையா? அப்படி இந்த பணித்தரத்தில் இங்கே பணி செய்கிற போது இங்கே நமக்கு எல்லா விதமான உரிமைகளும் இருக்கின்றன. ஆகவே அந்த உரிமையையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு. இது நம்முடைய ஆலயம். எல்லா கோயிலும் நம்ம என்ன பண்ண முடியாது, போய் திறக்க முடியாது அப்படின்றது கூட ஒரு உரிமை. இது எங்களுடைய ஆலயம், இது நம்ம ஊர் கோவில் என்கின்ற அந்த உரிமை இருக்கிற அந்த உரிமை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம். அனைத்து மக்களையும் அழைத்து வந்து எல்லா நண்பர்கள் எல்லாரையும் அழைத்து ஆண்டவருடைய திருமணத்தை வந்து வழிபடுவதற்கு நாம் கூடுதலாக ஆத்துமாக்களை ஆண்டவருடைய இல்லத்திற்கு அழைத்து வர கடமைப்பட்டிருக்கிறோம். ஆத்துமாக்களை அழைத்து வர எதை மதம் மாற்றம் செய்வதற்காக அல்ல, வழிபாட்டிலே பங்கேற்று கடவுளின் வார்த்தையை கேட்டு அது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற அளவுக்கு இருந்தாலே போதுமானதுதான். அந்த அளவிற்கு மக்களை நாம் கடவுளின் வார்த்தையை பயன்படுத்துவதற்கும் எல்லாரும் நலமும் ஆசீர்வாதம் பெறுவதற்கு வழிகாட்டுதல் செய்கின்ற மக்களாக இருப்பதற்கும் நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த சிந்தனையை கற்றுக்கொண்டதாக இந்த இறை இல்லம் மங்கள படைப்பு அல்லது இறை இல்லம் திருநிலைப்படுத்தப்பட்ட இந்த திருநாளிலே நாம் இன்னும் இந்த ஆலயத்திற்கு என்ன செய்ய வேண்டும், இந்த கோவிலை இன்னும் எந்த நிலையிலே நாம் மேம்படுத்த வேண்டும் என்பதை சிந்தித்து அதை இன்னும் மேம்படுத்துவதற்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற செல்வம், பணம் எல்லாவற்றையும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபரை வளப்படுத்துவது அல்ல. நம்முடைய திருச்சபை பொறுத்தவரையிலும் கோவில் என்பது அனைவருக்கும் உரிமையானது. இதிலே தனி மனித வளர்ச்சி என்பதற்கு இங்கே இடமில்லை. கோவில் வளர்ந்தால் எல்லாரும் வளரும், எல்லாருக்கும் அது ஆசீர்வாதம். ஒரு தனி ஒரு ஐந்து காணிக்க
கொடுத்துட்டு போனால் அது ஐந்து மாதம் தான் அது ஆசீர்வாதம். ஆனால் கோவிலுக்கு தேவையானதை செய்கின்ற போது அது எல்லாருக்குமான ஆசீர்வாதம். இதை நாம் மனதில் வைத்தவர்களாக திருச்சபையின் வளர்ச்சிக்கென்றும் திருக்கோவிலுடைய வளர்ச்சிக்கென்றும் திருப்பணி வளர்ச்சிக்கென்றும் கடவுளின் மாட்சிமைக்கென்றும் நமக்கு கிடைத்திருக்கின்ற அல்லது கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செல்வத்தை பயன்படுத்தி இன்னும் இந்த திருச்சபையை மேம்படுத்துவதற்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். அப்பொழுது நம்முடைய எதிர்கால வாழ்வு இன்னும் பலமுள்ளதாக இருக்கின்ற சிந்தனையோடு நம்மை நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். கடவுள் நிறைவான ஆற்றலும் அருளும் பெறணும் நம்மிடம் நம்முடைய குடும்பங்களும் நிறைவு பெரிய நம்மை ஆழ்ந்து ஆசிர்வதித்து காப்பமாக. ஆமென். கண்களை மூடி கடவுளை நோக்கி வேண்டிக்கொள்வோம். எல்லா ஆசீர்வாதங்களும் ஊற்றாக இருக்கிற எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, தாயும் தந்தைமானே, இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே உம்முடைய திருமுறைகளை வந்து நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த வழிபாட்டு மனையை நாங்கள் உம்முடைய தரத்திலிருந்து ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்வதற்கும் உம்மோடு இந்த இடத்திலே நாங்கள் உறவாடுவதற்கும் நீர் எங்களுக்கு பாராட்டின நன்மையான ஈவுகளை முன்னிட்டு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த திருச்சபை இந்த திட்டக்குடி தூய யோவான் ஆலயம் என்பது இன்னும் வளர்ந்து பெறுகிறவும் அநேக ஆத்துமாக்கள் வந்து இந்த இடத்திலே உண்மை தோல்வி கொள்வதற்கான இடமாக இது மக்கள் எண்ணிக்கையிலும் வளர்ந்து பெறுகிற ஆண்டவர் எங்களுக்கு இன்னும் அதிக பொறுப்பாண்மை உள்ள உள்ளத்தை தாரும். அநேக ஆத்துமாக்களை பலப்படுத்தவும் நலப்படுத்தவும் அதன் வழியாக திருச்சபையை கட்டியெழுப்பவும் உம்முடைய இறை அரசை இந்த முன்னுரையிலே நிலைநாட்டிலும் எங்களுக்கு போதுமான சத்துவத்தையும் ஆற்றலையும் அறிவையும் அருளையும் நிறைவாய் தந்தலும். இந்த வழிபாட்டில் பங்கேற்றிருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தலும். இன்னும் தொடர்ந்து நமக்கென்று நாங்கள் உழைக்க எங்களுக்கு பிறந்தாலும் எல்லாவற்றையும் உடைய திருக்கரத்துக்குள்ளாக ஒப்புவிக்கிறோம். இதை ஆண்டு கொண்டும் வழிநடத்தும் பலப்படுத்தும். இயேசு என்ற திருப்பெயரை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே. ஆமென். அனைத்து ஆற்றல் நிறைந்த நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவன் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் அமைதியும் தூய ஆவியானவருடைய வல்லமையுள்ள பாதுகாப்பு பெறா